அந்த சீதாவோட கம்ப்ளைண்டே தினேஷ் என்ன மிரட்டுறான், என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்றான் இதானே? ஆமாமா. ஆனா அவகிட்ட தினேஷ் தப்பா எதுவும் நடக்கலையே. ஆமா. இந்த ஒரு விஷயத்த மட்டும் சீதா மாமா கிட்ட நேரடியா வந்து சொன்னா மாமா மனசு மாறிடுவாரு. மாமா மனசு மாறி தங்கச்சியை போய் பாப்பாரு. ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவங்க பொழைச்சுக்குவாங்க. ஆனா தினேஷ் மாப்பிள்ளை ஆடுவான், என் தம்பி ஷாம் மறுபடியும் ஏமாறுவான். இவ போகக்கூடாது. என்னக்கா யோசிக்கிறீங்க? இல்ல, நீ சொன்னதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆமாக்கா, சீதா கிட்ட நானே போய் பேசி அவ கால்ல விழுந்தாவது எப்படியாவது அவளை மாமா கிட்ட பேச வைக்க போறேன். வெரி குட் ஐடியா சாந்தி. ஆனா ஒரு சின்ன மாறுதல். என்னக்கா? நீ என்ன தப்பா எடுத்துக்கூடாது. உன்னோட நல்ல மனசு எனக்கு புரியுது. ஆனா நீதான் போனேன்னு மாமாக்கு தெரிஞ்சா அந்த பொண்ணு தினேஷை பத்தி எவ்வளவு நல்லா சொன்னாலும் அவர் ஏத்துக்க மாட்டாரு. நீ நல்லது செய்ய போய் அப்புறம் அது தப்பா முடிஞ்சிடும். அது மட்டும் இல்ல, உனக்கு இங்க யாரையும் தெரியாது, யார்கிட்டயும் பேசியும் பழக்கம் இல்ல. அதனால உனக்கு எந்த கஷ்டமும் வேணாம். நீ பட்டதெல்லாம் போதும் சாந்தி. இதே வேலைய நான் செய்யறேன். நான் போனாதான் அந்த சீதாவை சரி கட்ட முடியும். அவ என் பேச்ச மீற மாட்டா. என்ன சொல்ற? இந்த வேலையை நான் செய்யலாம்ல? ஐயோ அக்கா, தாராளமா செய்யுங்க. அபிராமி, உங்க மாமாவை நம்ப முடியாது. அவர் ஆஸ்பத்திரி போய் பார்க்கலனாலும் நாம போய் பார்க்கலன்னா நல்லா இருக்காது. அவரை மாதிரி வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு நம்மளால எந்த காரியமும் செய்ய முடியாது. அதனால நான் ஆஸ்பத்திரிக்கு போய் அவங்கள இன்னொரு தடவை பார்த்துட்டு வரலான் இருக்கேன். நீயும் கூட வரியா? ஆஹா, பழ நழுவி பால்ல விழுந்த கதையா இருக்கே. அபிராமி, என்னமா யோசிக்கிற? உங்க மாமா நினைச்சா பயமா இருக்கா? இல்ல அத்தை, எனக்கும் வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு. நான் அப்படியே உங்களை ஆஸ்பத்திரியில விட்டுட்டு அவங்களையும் பார்த்துட்டு நானும் என் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிம்மா, நான் சாமி கும்பிட்டு வந்துடுறேன். நீ அதுக்குள்ள ரெடி ஆயிடு. சாந்தி, நான் அத்தையை ஹாஸ்பிட்டல விட்டுட்டு அப்படியே போய் சீதாவை பார்த்து பேசிட்டு நீ நினைச்ச மாதிரியே செஞ்சுட்டு வரேன். அப்புறம் இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். சரிக்கா, நீங்க சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். நீங்க சொன்னபடியே செய்யறேன். போலாமா அத்தை? வரேம்மா. வரேன். வாங்க. சந்தியமா, சீதாவை பத்தின எல்லா விவரத்தையும் அர்ஜுன் தம்பிட்ட சொல்லியிருக்கேன். நீங்க உடனே புறப்படுங்க. கொஞ்சம் லேட் ஆனாலும் காரியம் கெட்டு போயிடும். என்னக்கா இப்ப ஏன் தயங்குறீங்க? இல்ல, இப்பதான் சீதாவை பார்க்க அபிராமி அக்கா போயிருக்காங்க. ஐயோ, என்னக்கா காரியம் கை கூடி வர நேரத்துல இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டீங்களே? இல்ல அர்ஜுன், கார்த்திக் தான் அபிராமி அக்கா கிட்ட சொல்லிட்டு போன்னு சொன்னாரு. நான் அக்கா கிட்ட சொன்னேன். அவங்களே போய் சீதாவை பார்த்து பேசுறேன்னு சொன்னாங்க. அவங்க வார்த்தையை என்னால மீற முடியல. என்னை விட அவங்களுக்கு தானே எல்லா உரிமையும் இருக்கு. புரியுதுக்கா. நீங்க போய் சொன்னதும் உனக்கு ஏன் கஷ்டம், நானே போய் சீதாவை பாத்துக்கிறேன்னு சொல்லிருப்பாங்களே. ஆமா. பாத்தீங்களா தம்பி, இப்ப என்ன செய்யறது? யார் சீதாவை பார்க்க கூடாதோ அவங்கள வழி அனுப்பிச்சிட்டு இப்படி வாசல்ல நின்னு வேடிக்கை பாக்குறீங்களே. இல்ல அர்ஜுன், அபிராமி அக்கா கரெக்டா தான் பேசுவாங்க. பேசுவாங்க. ஏன் பேச மாட்டாங்க? எல்லாம் அவங்களுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா பேசிப்பாங்க. சரி, இப்ப நம்ம பேசிட்டு இருக்க நேரம் இல்ல. நீங்க ஆட்டோல ஏறுங்க, நம்ம கிளம்பலாம். அக்கா போயிருக்காங்களே, நாமளும் போனா தப்பாகாதா? ஐயோ அக்கா, இப்ப நம்ம போலன்னா அதான் பெரிய தப்பாகும். வாங்க. என்னமா யோசிக்கிறீங்க? அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. நீங்க உடனே கிளம்புங்கம்மா. கார்த்திக் தம்பி வந்த உடனே பக்குவமா நான் எடுத்து சொல்லிக்கிறேன். சரி அக்கா, அவங்க போய் சேர்த்துக்கு முன்னாடி நம்ம போகணும். வாங்க. ஒரு நிமிஷம். ஆட்டோவை திருப்பிக்கோப்பா.
வேஷத்தை கலைக்கிறதுக்கு நான் ஆரம்பிச்சிருக்கிற முதல் ஆட்டம் இது. இனிமே உன்னை தூங்க விட மாட்டேன். அம்மாவுக்கு இப்ப எப்படிமா இருக்கு? அப்படியே தான் அத்தை இருக்கு. எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. அம்மா எங்க எல்லாரையும் விட்டு போயிடுவாங்களோன்னு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. என்ன அர்ச்சனா, நீ படிச்ச பொண்ணு, தைரியமா இருக்க வேண்டாமா? அம்மாவை இப்படி பாக்குறப்ப படிச்ச படிப்பு தைரியம் எல்லாம் எங்கேயோ போயிடுதுக்கா. பயம் அதிகமாகிட்டே போகுது. அப்பா இல்லாத குறையே தெரியாம அம்மா எங்களை வளர்த்துட்டாங்க. ஆனா அவங்க இல்லாம எங்களால நிச்சயமா வாழவே முடியாதுக்கா. சீ, பைத்தியம். உங்க அம்மாவுக்கு அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, நாங்க விட்டுருவோமா? ஏத்த மாமா வந்து அம்மாவை பார்க்கவே வரமாட்டாரா? நிச்சயமா வந்து பாப்பாரு. அவருக்கு தினேஷ் மேல இருக்க கோபமும் போயிடும். அனிதாவுக்கும் தினேஷுக்கும் கல்யாணம் நடக்கும். நீ கவலைப்படாதம்மா. அந்த நம்பிக்கையில தான் அத்தை நானும் அண்ணனும் இருக்கோம். கடவுள் தான் மனசு மாத்தி மாமாவை நிச்சயமா அனுப்பி வைக்கணும். மாமா கண்டிப்பா வருவாரு. அதை நான் பாத்துக்கிறேன். அத்தை, நீங்க அர்ச்சனா கூட இருங்க. பக்கத்துல கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் உங்களை அழைச்சிட்டு போறேன். சரி, போயிட்டு வாம்மா. அர்ச்சனா, நீ தான் தைரியமா இருக்கணும். அம்மாக்கு ஒன்றும் ஆகாது. உனக்கு ஏதாவது உதவி தேவை இருந்தாலும் அத்தைக்கிட்டயோ என்கிட்டயோ கேளுமா. பணம் ஏதாவது தேவை இருந்தா சொல்லு. இல்லக்கா, பணம்லாம் எதுவும் வேணாம். சரிம்மா, நான் வரேன். நான் போயிட்டு வந்துடுறேன் அத்தை. மாமா இங்க வரணுமா? வந்து பேசணுமா? பேசி தினேஷ் அனிதா கல்யாணம் நடந்துருமா? அந்த கல்யாணம் எப்படி நடந்துரும்னு நானும் பார்த்துக்கிறேன். சீதா, ரவி பத்திரமா இருப்பானா? அப்பா, அவன் செலவுக்கு பணம், பக்கத்து வீட்டுல சாப்பாடு, படுக்கிறதுக்கு தோணை எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். அவன் ஸ்கூல் போகும்போது இன்னொரு சாவி கொடுத்துட்டேன்ப்பா. ஆம்பளை பிள்ளையா பிறந்திருக்கணுமா நீ? நான் தான் உனக்கு பாரமா இருக்கேன். அப்பா, நீங்க குணமானா எனக்கு அதுவே போதும். நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, கிளம்புங்க. வீடு பூட்டி இருக்கு. எங்க போயிருப்பாங்க? என்னப்பா, என்னப்பா முடியலையா? பரவாயில்ல. சீதா, ட்ரெயின் டிக்கெட்லாம் எடுத்து வச்சுட்டியா? அட்ரஸ்லாம் கரெக்டாக இருக்கா? ட்ரெயினுக்கு நிறைய டைம் இருக்குமா? ஒரு தடவை செக் பண்ணிக்க. எல்லாம் எடுத்து வச்சுட்டேப்பா. நீங்க சொன்னதுக்காக ஒரு தடவை பாத்துக்கிறேன். என்னமா தேடுற? அப்பா, டிக்கெட்டை காணுப்பா. சரியா தேடி பாருமா. பொறுமையை தேடு. இல்லப்பா, காணோம். அப்பா, மறந்து போய் பூஜை அறையிலே வச்சுட்டு வந்துட்டப்பா. என்ன பொண்ணுமா நீ? இப்போ என்ன பண்றது? அப்பா, ட்ரெயினுக்கு இன்னும் டைம் இருக்கு. நம்ம போய் எடுத்துட்டு வந்துடலாம். கொஞ்சம் வண்டியை திருப்புங்களேன்.
என்னப்பா முடியலையா? ஒண்ணும் இல்லம்மா. சார் சீதா வீடு தானே? ஆமா, மாடி போர்ஷன்ல தான் குடியிருக்காங்க. எது கேக்குறீங்க? நான் உங்களை கொஞ்சம் பார்க்கணும். தேங்க்ஸ் சார், இப்பதான் அவங்க அப்பாவோட சென்ட்ரல் ஸ்டேஷன் போனாங்க. சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கா? எதுக்கு? ஹைதராபாத்துக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக போறாங்க. ட்ரெயின் எத்தனை மணிக்குன்னு தெரியுமா? 4 மணிக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரெயினுக்கு இன்னும் 3 மணி நேரம் இருக்கு. அங்கேயே போய் குடிச்சிருக்கேன். தேங்க்ஸ் சார், அவங்க போன கால் டாக்ஸி இதோ வருது சார். அப்பா நீங்க இருங்க, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, சீக்கிரம் வந்து. என்னம்மா சீதா, திரும்பி வந்துட்ட? டிக்கெட்டை மறந்து வச்சுட்டு போயிட்டேன், அதான் எடுத்துட்டு உன்னை போலான்னு. பார்க்க யாரோ வந்திருக்காங்கம்மா. அப்படியா? சரி. சரி. நீங்க? நீங்கள் தானே சீதா? ஆமா. நாங்கள் உங்களை பார்க்க தான் வந்திருக்கோம். என் பேர் அர்ஜுன், இவங்க சாந்தி. என்ன விஷயம்னு சொல்லுங்க. அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நாங்க ஊருக்கு கிளம்புறோம். தெரியும், நீங்க உங்க அப்பாக்காக படுற கஷ்டமும் உங்க தம்பி மேல வச்சிருக்கிற பாசமும் எங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்களும் உங்களை நம்பி தான் வந்திருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஒரு வகையில் நாங்கள் தினேஷ்க்கு சொந்தம். இவங்க ராதாகிருஷ்ணன் சாரோட சின்ன மருமகள். ஓஹோ, சமாதானத்துக்கு வந்திருக்கீங்களா? அவசரப்படாதீங்கம்மா. இப்போ தினேஷ்க்கு வக்காலத்து வாங்கவோ அவன் பண்ணதெல்லாம் நியாயம்னு வாதாடவோ நாங்க இங்க வரல. தினேஷ் உங்ககிட்ட தப்பா நடந்ததை கேள்விப்பட்டதும் எங்க வீட்டுல ஒரு பூகம்பமே வெடிச்சிருச்சு. உண்மையை தானே சொன்னேன். நீங்க அனிதா கிட்ட உண்மையை தான் சொன்னீங்க. ஆனா எங்க மாமா ஒரு படி மேல நினைச்சிட்டாரு. ஏமா, நான் உன்னை கேக்குறேன், உங்ககிட்ட அவன் தப்பா பேசினானே தவிர தப்பா எதுவும் நடக்கலையே? இல்ல. ஆனா மாமா அப்படி நினைக்கல, அதான் ப்ராப்ளம். இப்படி ஒருத்தன் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையே வரக்கூடாதுன்னு கல்யாணத்தை நிறுத்திட்டாரு. இப்ப அந்த கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக நாங்க இங்க வரல. ஆனா தினேஷ் அம்மா கல்யாணம் நின்று போனதும் படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. ஆமாங்க, அந்த அம்மா மனசில் இருக்கிற ஏக்கம் தீர்ந்தாதான் உயிர் பழைப்பாங்கன்னு டாக்டர் சொல்லிட்டார். வேற ஒண்ணும் இல்ல, மாமா போய் அவங்கள பார்த்து ஒரு தடவை பேசிட்டாருன்னா அந்த அம்மா பொழைச்சுக்குவாங்க. ஆனா மாமா கோவத்துல அந்த அம்மாக்கு ஒண்ணும் இல்ல, நாடகம் ஆடுறாங்கன்னு நினைச்சு ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்காம இருக்காரு. இப்ப அந்த அம்மாவோட உயிர் உன் கையில தான் இருக்கு. உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டதுக்கு தினேஷ் தன்னோட வாழ்க்கையை இழந்துட்டான். அந்த தண்டனை அவனுக்கு நியாயமானதுதான். ஆனா அவனை பத்தி அவங்க அம்மாவும் தண்டனை அனுபவிக்கணுமா? அனாவசியமா அவங்க உயிர் போகணுமா? புரியுதுமா, புரியுது. அம்மா இல்லாம அப்பாவோட வளர்ப்புல நீங்க ஆளாயிட்டீங்க. அதான் அம்மாவோட அருமையும் தாய் பாசமும் உங்களுக்கு புரியல. நான் ஒண்ணு அந்த அளவுக்கு கல் நெஞ்சுக்காரி இல்ல. அந்த நம்பிக்கையில தான் நாங்க உங்களை பார்க்க வந்திருக்கோம். நீங்க பெரிய மனசு பண்ணி எங்க மாமாவை பார்த்து அவருக்கு புரியுற மாதிரி பேசினா போதும், அவர் கோவம் குறைஞ்சிரும். அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் தங்கச்சியை பாப்பாரு, அந்த அம்மா உயிர் பொழைச்சுக்குவாங்க. உங்க காலை பிடிச்சு கேட்க. என்னங்க நீங்க? நான் என்ன பாவம் பண்ணணும் தெரியல, எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இப்ப நீங்க வேற என் கால்ல விழுந்து பாவ சுமையை ஏத்துறாதீங்க. ட்ரெயினுக்கு போக வேற டைம் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? இதை பாருங்க, ட்ரெயினை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. எப்படி இன்னும் 3 மணி நேரம் இருக்கு. உங்கள் அப்பாவை நான் நேராக ஸ்டேஷன் கூட்டு போயிடுறேன். நீங்கள் போய் மாமாவை பார்த்து விஷயத்த சொல்லிட்டு சீக்கிரம் வந்துடுங்க. ஆமா சீதா, யோசிக்காதீங்க. எங்க மாமா கிட்ட தினேஷ் அப்படி என்கிட்ட பேசினது உண்மைதான். ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்கலன்னு சொன்னா போதும். ப்ளீஸ், உங்களை கையெடுத்து கேட்டுக்கிறேன். சரி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் டிக்கெட் எடுத்துட்டு வரேன். அர்ஜுன், சீதாவுக்கு மாமா அட்ரஸ் தெரியுமா? ஆமாம்ல, நான் வேணா எழுதி கொடுக்கட்டுமா?
ம் வாங்க போலாம். இந்தாங்க, இதான் எங்கள் மாமாவோட ஆஃபீஸ் அட்ரஸ். நீங்கள் போய் அவரை பார்த்துருங்க. ம் ஆ? ம் அக்கா, நீங்கள் எப்படி போக போகிறீங்க? நான் போய்க்கிறேன், நீ முதல்ல கிளம்ப, டைம் சரி, ஆயிடுச்சு. பார்த்து போங்க. இல்ல சார், அவர் பார்க்க முடியாது சார். அப்பாயின்மெண்ட் இருந்தா தான் பார்க்க முடியும். சாரி சார். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், எம்டி இருக்காரா? எம்டி இருக்காரு. ஆனா இன்னைக்கு ஹாலிடே, அவர் பார்க்க முடியாது. இல்ல மேடம், ஒரு அர்ஜென்ட்டான விஷயம் பேசணும், அதான். அப்பாயின்மெண்ட் இல்லாம அவரை யாரும் பார்க்க முடியாது. இல்ல மேடம், ப்ளீஸ், ஒரு முக்கியமான விஷயம் சரி, பேசணும். உங்க பேரு? சீதா. வெறும் சீதான்னு சொன்னா போதுமா? மாடல் சீதான்னு சொல்லுங்க. சரி, 1 மினிட். ஹலோ சார், உங்களை ஒரு விசிட்டர் பார்க்க வந்திருக்காங்க சார். வாட் யூ மீன்? விசிட்டர்ஸ் எல்லாம் மற்ற நாளில் என்ன டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தானே நிம்மதியாக வேலை செய்யறதுக்கு ஹாலிடேல வந்து உட்காந்துருக்குறேன். யார் அது? மாடல் சீதான்னு சொன்னாங்க சார். உங்ககிட்ட ஏதோ முக்கியமா பேசணுமா? ஓ சரி, வர சொல்லு. நீங்க போய் பாருங்க. தேங்க்யூ. தினேஷ் துரத்தின பொண்ணு தானே இருவா? இன்னும் ஏதாவது கம்ப்ளைண்ட் வச்சிருக்காளா? எஸ், கம் இன். சார், வணக்கம் சார். என் பேர் சீதா.